இன்றைக்கி காலையில் நேரமாக எழுந்திரிச்சி வாக்கிங்கெல்லாம் போயிட்டு வந்து காப்பிலாம் குடிச்சிட்டு மதியத்துக்கு சமையல்கான வேலையெல்லாம் செஞ்சாச்சுங்க. ரசத்துக்கு ஆல்ரெடி கரைச்சி வச்சுக்கறனால ரசத்தை தாளித்து விட்டாச்சு. இந்தப்போ குக்கரில் வந்து கடலைப்பருப்பு, சவு பூண்டு, தக்காளி பழம், வெங்காயம் எல்லாமே உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டு கடைசியாக தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. கொஞ்சமாக வந்து தேங்காய், ஜீரகம், பூண்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடலாம். பீட்ரூட் பொரியல் வைக்கும்போது நம்ம எப்போவுமே வந்து நார்மலாக தாளிக்கிற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு தாளிச்சிட்டு கடைசியாக இறக்கி வைப்போம். கொஞ்சம் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டு தேங்காய் பூ செடியை போட்டு இறக்கி வச்சா சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சாக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இட்லி வந்து நைட் இட்லி மிச்சமாகிடுச்சு. அதையும் போட்டு நிறைய வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளித்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ரெடி பண்ணியாச்சுங்க. காலையில் நம்ம வீட்டில் தோசையுமோ இட்லி பொடியுமோ இது இட்லி உப்புமா தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.